Hello children, welcome to PSSR Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம previous year question number 28 from amines chapter பார்க்கலாம். Complete the following equation. So நம்மளுக்கு ரெண்டு incomplete equations கொடுத்திருக்காங்க. அது நம்ம complete பண்ண போறோம். So first என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். CH3CO NH2 ஒரு amide கொடுத்திருக்காங்க. நமக்கு reagents பார்த்தோம் அப்படினா reducing agent followed by hydrolysis. So reducing agent வந்து lithium aluminum hydride கொடுத்திருக்காங்க. So வரது வந்து hydrolyze ஆகும் பொழுது நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. So எப்பவுமே வந்து amide அப்படினா இத நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். R C double bond O NH2 இருக்கு. இத நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணும் பொழுது reducing agent போடும் பொழுது இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனுக்கு ரெண்டு ஹைட்ரஜனும் போட்டு இந்த பாண்டை உடைச்சிருங்க. அப்ப அது வெளியில அப்படி எடுத்துட்டு மீதி என்ன இருக்கு R CH2 NH2 வரும். சோ இங்க அப்படிதான் எப்பவுமே இந்த இடத்துல ரெண்டு ஹைட்ரஜன் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் போட்டீங்கன்னா H2O வெளியில எடுத்துட்டு மீதி இருக்கிறத எழுதுங்க. CH3 CH2 NH2 எத்தனை அமீன் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கும்போது நைட்ரோ காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. சோ நைட்ரோ காம்பவுண்ட் நம்ம இங்கேயும் என்ன பண்றோம்னா ரிடக்ஷன் பண்றோம். இதுக்கு நம்ம நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க புக்ல. சரியா, கேட்டலிட்டிக் ஹைட்ரஜனேஷன் கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா டின் HCl கொடுத்திருப்பாங்க, FeHCl கொடுத்திருப்பாங்க. சோ இதுல பெஸ்ட் ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த FeHCl. சோ இது போடும்போது இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னா ரிடக்ஷன் நடக்குது. இந்த NO2 வந்து நம்ம என்னவா மாத்துவோம், NH2 மாத்துவோம். சோ நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த CH3 அப்படியே இருக்கு. இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், NH2. சோ எப்பவுமே வந்து நம்மளுக்கு நைட்ரோ காம்பவுண்ட் கொடுத்து ரிடக்ஷனுக்கான ஏஜென்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த NO2 நம்ம என்னவா மாத்தணும், NH2 மாத்தணும். சோ இதே மாதிரி இன்னொரு क्वेश्चनோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you.